செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தானின் இஸ்லாமிய பாடசாலை ஒன்றில் இரும்புச் சங்கிலியால் கட்டி வைத்து கொடுமைப்படுத்தப்பட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் கராச்சி நகருக்கு வெளியே ஜக்காரியா மதராசா என்னும் இஸ்லாமிய பாடசாலை ஒன்று செயல்பட்டு வந்தது. இந்த பாடசாலையில் மாணவர்களுக்கு நல்லொழுக்கம், இஸ்லாமிய கோட்பாடுகள் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அங்கு மாணவர்கள் இரும்பு கம்பியால் கட்டப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து பாகிஸ்தான் காவல்துறையினர் அங்கு திடீர் சோதனை நடத்தினர். அப்போது 15 வயது முதல் 45 வயதுக்குட்பட்ட சுமார் 54 மாணவர்கள் தங்கள் கை மற்றும் கால் ஆகியவை இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு இருட்டறையில் அடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. மேலும் அவர்களுக்கு உணவுகள் ஏதும் கொடுக்கப்படாமல் நாள் ஒன்றுக்கு 2 தட்டு தண்ணீர் மற்றும் நறுக்கப்பட்ட 2 காய்கறி துண்டுகள் மட்டுமே அளிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மாணவர் ஒருவர் கூறினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பாடசாலையை நடத்தியவரை கைது செய்தனர். இந்த மாணவர்களை தாலிபான் மற்றும் அல் கொய்தா இயக்கத்தில் இணைப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சீனாவில் 5 வயது சிறுமி ஒருத்தி வாகன விபத்திலிருந்து நூலிழையில் தப்பித்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. உலகளவில் பன்மையான நாகரிகத்தை கொண்ட நாடான சீனாவில் தற்போது மக்களிடையே பொறுமையின்மை அதிகம் காணப்படுகிறது. ஒரு பெற்றோர் தனது 5 வயது குழந்தையை சாலையில் அழைத்துச் செல்லும் போது அந்த குழந்தை பெற்றோரிடம் அடம்பிடித்து சாலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. ஆனால் பெற்றோர்கள் அந்த குழந்தையை சமாதானப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டு சிறிது தூரம் நடந்தனர். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் சாலையின் முக்கிய சந்திப்பு ஒன்றில் இருந்து வேகமாக வந்த கார் சாலையில் அமர்ந்திருந்த அந்த குழந்தை மீது மோதியது. இருப்பினும் சுதாரித்துக் கொண்ட அந்த காரின் ஓட்டுநர் வண்டியை அப்படியே பிரேக் போட்டு நிறுத்தினார். இதனை பார்த்த அந்த குழந்தையின் பெற்றோர் உடனே தங்களது குழந்தையை காரின் அடியிலிருந்து மீட்டனர். அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களோடு அந்த சிறுமி உயிர் பிழைத்துக் கொண்டாள். இந்த காட்சியை பார்த்த பிறகாவது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியே அழைத்துச் செல்வார்கள் என்று நம்புவோம். லண்டனில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அண்மையில் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இருந்து மூட்டுவலி காரணமாக விலகிய இந்திய டென்னிஸ் வீராங்கனை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் தற்போது தீவிர பயிற்சி பெற்று வருகிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் 100 இடங்களுக்கு உள்ளும் இரட்டையர் பிரிவில் 11வது இடத்திலும் உள்ள சானியா மிர்சா லண்டனில் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்கிறார். அதற்காக சானியா மிர்சா மும்பையில் தினந்தோறும் 4 முதல் 5 மணி நேரம் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். மீண்டும் முக்கிய செய்திகள். முல்லை பெரியாறு விவகாரத்தில் மத்திய அரசின் மெத்தன போக்கை கண்டித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேனியில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 120 அடியாக குறைக்க கோரி கேரள அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பிரதமர் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இதனிடையே அண்ணா ஹசாரே உண்ணாவிரதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்றது அவர்களின் சந்தர்ப்பவாதத்தை காட்டுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் மற்றும் எரிவாயு ஆகியவற்றிற்கு வரி விதித்ததில் மத்திய மாநில அரசுகளுக்கு கடந்த நிதியாண்டில் மட்டும் 2,25,495 கோடி ரூபாய் வருவாய் ஏற்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.